வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் நல்ல சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக 3 டைப்பான பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு வடைப்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 3 பருப்பும் எடுத்துருக்கிறேன். ஒரே பருப்புலேயும் இதை செய்யலாம். அப்புறமா அந்த பருப்பு கூட ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சு, தண்ணியை வடிச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா பருப்பை சேர்த்து கொஞ்சம் மையாகவே அரைச்சிக்கோங்க. நம்ம பருப்பு உடைக்கி அரைக்கிறத விட கொஞ்சம் கூட நைஸாக அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, பருப்பு உடைக்கி அரைக்கிற மாதிரியும் அரைக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பருப்பையும் அரைச்சிக்கோங்க. நான் அரைக்கும்போது உப்பு சேர்க்கல, நீங்கள் வேணால் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் அப்புறமா சேர்க்க போகிறேன். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலை, பாதி பெரிய வெங்காயம், இதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த பருப்பை எல்லாம் உருண்டைகளாக உருட்டிட்டு கொஞ்சம் அரைச்ச பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதை நான் ஆவியில் வேக வச்சு இந்த குழம்பு செய்ய போகிறேன். எண்ணெயில் பொரிச்சும் செய்யலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பருப்பு உருண்டைகளை உள்ளாடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பருப்பு உருண்டைகளை தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே அதை எடுக்காதீங்க, பிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 கப்பு தேங்காய், தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்து மையாக அரைச்சிக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுத்ததாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 30 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். பார்க்குறதுக்கு நிறைய இருந்த மாதிரி இருக்கும், கட் பண்ணி சேர்த்தனால நிறைய இருந்த மாதிரி இருக்குது. ஒரு 15 பல் பூண்டு போதும். இப்போ வெங்காயத்தையும் இந்த பூண்டு பற்களையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்ததாக ஒரு 2 தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்பப்போ கிளறி கொடுக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். அடுத்ததாக மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். 1½ டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா அடியில் பிடிக்காமல் இருக்க கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்புலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பருப்பை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும், ஏன்னா அந்த பருப்பு உருண்டைகளை போடும்போது தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அந்த குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அந்த பருப்பு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒட்டி போடாதீங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க, இல்லைனா நம்ம எடுக்கும்போது உடஞ்சிரும். பருப்பு உருண்டைகளை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா மல்லித்தழைகளாக துவைக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.